ஏங்க, ஒரு வாரம் லீவு வருது. பிள்ளைங்கள கூட்டிட்டு ஊர்ல இருக்கிற அம்மா வீட்ல போய் தங்கி இருந்துட்டு வரவா? கொஞ்சம் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்தா மனசுக்கு இதமா இருக்கும். முடிஞ்சா நீங்களும் வாங்க. இல்லன்னா வேலை இருந்தா நீங்க பாருங்க. நாங்க ஊர்ல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரோம். இந்த கேள்விய உங்க மனைவி உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க தான் கடைசி தலைமுறை. அதாவது உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றவங்களா இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத இந்த டயலாக இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காரைக்கால்ல ஒரு பெண் குடும்ப தகராறு, மன உளைச்சலின் காரணமா 50 பவுன் தங்க நகையோட ஒரு பேகை ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. வீசப்பட்ட பேகுக்குள்ள இருந்த பொருளோட உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது உண்மையானதோ என்னவோ, நல்ல எண்ணம் கொண்ட ஓட்டுநர் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர் ஒருவர் கையில கிடைச்சதுனால அது சரியான இடத்துல, அதாவது காவல்துறைக்கு வந்து சேர்ந்துச்சு. காவல் நிலையத்துக்கு வந்ததற்கு பிறகு காவல்துறையினர் சும்மாவா இருப்பாங்க? அந்த பேகை கண்டெடுத்த கையில இருந்து வீசப்பட்ட கைக்கு கொடுக்கிற வரைக்கும் காவல்துறையினர் அவ்வளவு உழைப்பை போட்டு, இந்தாங்க நீங்களே ஒப்படைச்சிருங்க உரியவர் கையில அப்படின்னு எடுத்தவர் கையில கொடுக்குறாங்க. அதை உரியவர் கையில் கொடுக்கறத பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் சிறந்த முறையில் வேலை செஞ்சு உரியவரை கண்டுபிடிச்சி பேகை ஒப்படைச்ச காவல்துறைக்கு தலை வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஹீரோ கண்டெடுத்த அந்த பையன் ஓட்டுநர் வேலை தான் பார்க்குறாப்புல அப்படின்னா அவங்க வீட்டில் எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும். எடுத்த பையன் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய பர்சனல் செலவுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு தான் பண்ணியிருக்கலாம். பல வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க பல இளைஞர்களுக்கு மத்தியில் இல்லை இந்த பொருளை விட்டவங்க எவ்வளவு மனசு சங்கடப்படுவாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த இளைஞரை வளர்த்த அந்த தாய்க்கு தான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். எடுத்து ஒப்படைச்ச அந்த பையனை பாராட்டவும், உங்கள் கண் முன்னே இந்த பையனை கொண்டு வந்து நிப்பாட்டவும் நான் என்ன பாக்கியம் செஞ்சேன் அப்படின்னு தெரியலைங்க. தம்பி, உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியும், நீங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிற வாழ்த்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, ஒரு பெண்ணுக்கு மன உளைச்சல் எப்போங்க வருது? கல்யாணத்துக்கு பிறகு தானே. புது இடத்துக்கு வர்ற அந்த பெண்ணுக்கு குடும்பத்தாரரிடம், உறவுக்காரர்கள், சுற்றத்தார்கள், இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அது எல்லா பெண்களாலும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது, சகித்து கொள்ளவும் முடியாது. அதை எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிறதும் தெரியாது. அப்படிதான் பல பெண்களை சொல்ல முடியாது. சில பெண்கள் தன்னையே வருத்திக்கவும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவும் போகிறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே வித்தியாசப்பட்டவங்களாக இருக்காங்க. மன உளைச்சலின் காரணமாக வீட்டில் இருந்த நகையை தூக்கிட்டு வந்து ரோட்டில் வீசிட்டு போயிருக்காங்க. மற்றவர்களையும் வாழ விடுங்கள், நீங்களும் நல்லா வாழுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.